ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 25 டேஸில் 30,000 நம்ம பக்காவாக ஏர்ன் பண்ணி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. நம்ம ஃபாரினில் நார்மலாக 30,000 நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு செலவுலாம் இருக்குது. அதெல்லாம் போக நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 17,500 தாங்க வந்தது. பெட்ரோல் செலவு ஒரு 5,000 போயிடுச்சு, ப்ளஸ் வந்து ரூம் ரெண்ட் ஒரு 5,000 போயிடுச்சு, பைக் சர்வீஸ் ஒரு 3,500 போயிடுச்சு. எல்லாம் போக நமக்கு வந்து 17,500 தாங்க லாஸ்ட்டில் கிடச்சது. இதே நம்ம ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருந்தா நமக்கு வந்து 30,000 ஃபுல்லாக மந்த் எண்டில் கிடச்சிருக்கும். ஆனால் அங்கே நம்ம 30,000 வாங்குறதுக்கும் இங்கே நம்ம இந்த சேல்ரி வாங்குறதுக்கும் ஒர்த்து தாங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபாரினுக்கு போகும்போது விசாக்கே ஒரு ஆவரேஜாக ஒரு 50,000 60,000 செலவாகும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தாங்க இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ஓட்டல. லன்ச்சு டின்னர் மட்டும்தான் ஓட்டியிருப்போம். லாஸ்ட் அந்த 3 டேஸ் மட்டும் அந்த இன்சென்டிவ் அடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் நம்ம ஓட்டியிருப்போம். மீதி நாள்லாம் நம்ம ஆவரேஜாக 1 டேக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 ஹவர்ஸ் தான் லாகின் பண்ணி ஓட்டியிருப்போம். ஒரு 1 டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 110 கிலோமீட்டர் தான் நம்ம ஓட்டியிருப்போம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இந்த அமௌண்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தாங்க. நம்ம வந்து 12 ஹவர்ஸோ இல்லை 14 ஹவர்ஸோ நம்ம லாகின் பண்ணி ஓட்டல. இந்த எஃபெக்ட் போட்டதுக்கு இந்த அமௌண்ட்டு ஒர்த்து தாங்க. நேற்று விளாகில் நெக்ஸ்ட் அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதுவும் நார்மலாக இல்லை, நம்ம வந்து செலவுலாம் போக ப்ராஃபிட் மட்டும் 50,000 நம்ம எவ்வளோ நாளைக்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 140 தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம் இது வர. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேன்றதால மண்டே டியூஸ்டே 2 நாளுமே ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் வருது. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12:50க்கு தான் போட்டாங்க. நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணோம். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. சரிங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:56. இப்போ வர நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 333ங்க. 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் இருக்கோங்க. இந்த கேஎஃப்சியில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் லாஸ்ட் ஆர்டர் நமக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு 4:30 ஆகுதோ இல்லை எத்தனை மணி ஆகுதுன்னு தெரில ரூம் போகிறதுக்கு. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகுதுங்க. 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். டோட்டலாக வந்து 386 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது பெருங்கோடி தான் லாஸ்ட் ஆர்டரு. நம்ம கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. இன்னும் வரை நிற்காமல் செஞ்சுட்டே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் வந்திருக்கோங்க. கரெக்டாக நம்ம லாகின் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வரோம், பயங்கரமான மழைங்க. சரியான மழை பாருங்கள், பின்னாடி எரிஞ்சு பாருங்கள், விடாமல் பெஞ்சிட்டே இருக்குங்க. ஏதோ இந்த ரெயின் கோட்லாம் இல்லைன்னா அவ்வளோதாங்க. விடுன்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸாக அப்படியே தாங்க பெஞ்சிட்ருக்கு. நிற்கிற மாதிரி தெரில. எப்போ விடுன்னு தெரில. நமக்கு வேறு நெக்ஸ்ட் ஆர்டரு ஃபஸ்ட் டெலிவரி நம்ம பக்காவும் முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு நங்கநல்லூர். இது பார்த்திங்கன்னா 100 ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி பார்த்துட்டே இருந்தால் வேலையாகாது, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:20 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 575 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம் பக்கத்தில் இருக்கோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னமும் தூரில் போட்டுகிட்டே இருக்குது. ஸ்ரீ குப்தா பவன். பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1 ஹவருங்க சரியான மழை. இப்போ லைட்டாக தூரல் தான் போட்டுருக்கு.
டைம் பார்த்தீங்கன்னா 11:42 ஆகுதுங்க. இன்றைக்கி நம்ம கோ ஹோம் ஆக்டிவேட் பண்ணி கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பாருங்கள், இப்போ வர வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1169 1169 ரூபா என் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் கிட்டங்க கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், அதுக்கு பேக் சைடு வந்துருக்கோம். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு 14 கிலோமீட்டர் வருதுங்க. நம்மளை இன்னைக்கு வச்சு செய்கிறாங்க. இருங்க, லொக்கேஷன் பாருங்க. 14 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த ஆர்டர் இங்கே பிக் பண்ணிவிட்டு ஓல்டு பல்லாவரம் அங்கே கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு நம்ம போகிறதுக்கு இன்றைக்கி 12:30 மணி ஆகுமா இல்லை 1 மணி ஆகுமா இன்னும் புரியலைங்க. இந்த கோ ஹோம் ஆக்டிவேட் பண்ணி கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டிருக்கு கேமராவில். நம்ம பேக் சைடு இருக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாமே இருக்குது. 4 வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இங்கே தான் அந்த கிச்சன் இருக்குது. இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபுட்டு. இன்றைக்கி நம்ம 7 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம். இவங்க என்னன்னா ஆர்டர் தூக்கி எங்கே கல் முள் எங்கேயோ காட்டுக்குள்ளலாம் தூக்கி போடுறாங்க. ரோடே இல்லை, எல்லாமே மண் ரோடு, எல்லாமே கல் மழை பெஞ்சு தண்ணி அப்படியே நிற்கிது. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அந்த மாதிரி இடத்துல பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து ஆர்டரு போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்க. நான் சொல்கிறது ரொம்ப புரியல, ரொம்ப கடுப்பாக இருக்குது. சரி, இவங்க டக்குன்னு ஃபுட்டு ரெடி பண்ணால் தூக்கி போய் கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் லேட் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க பங்குக்கு எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ வச்சு செய்கிறாங்க. நம்மளை பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எப்போ ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12:25 ஆகுதுங்க. டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1224 1224 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1224 ரூபா ப்ளஸ் வந்து கஸ்டமர் டிப்ஸ் ஒரு 30 ரூபா நமக்கு கிடைச்சது இன்றைக்கி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1254 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவுலாம் கழிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்து நம்ம 2 டீ குடித்தோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டு 1064 ரூபா. இன்றைக்கி ஒரு நாளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா செலவுலாம் போக இதாங்க நம்மளுடைய ப்ராஃபிட். பார்த்திங்கன்னா நம்ம 50,000 கூடிய சீக்கிரம் ப்ராஃபிட், அதாவது செலவுலாம் போக நம்ம கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 30,000 எவ்வளோ நம்ம சீக்கிரமாக முடித்தோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாரினில் இருக்கும்போது தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் போட ஆரம்பித்தோம். அப்போது நமக்கு வந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் இங்கே சென்னைக்கு வந்து நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சிது. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விலாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபா வந்துச்சுங்க. நமக்கு வந்து டெய்லி செலவுலாம் போக நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ஏர்ன் பண்ணாலே போதுமானது. ஏன்னா நம்ம அதிக ரிஸ்க் எடுத்து ஓட்டல. நம்ம நார்மலாக 9 ஹவர்ஸ் தான் லாகின் பண்ணி ஓட்டுறோம். அந்த 9 ஹவர்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு 14 ஹவர்ஸு 15 ஹவர்ஸு ஒர்க் பண்ணி நமக்கு இந்த அமௌண்ட் வந்தால் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது ஓகே தான். ஏன்னா நம்ம ஹெல்த்தும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கும் பண்ணணும். அதனால் இது ஓகே தான். ஓகே பாய், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் விலாகில்.